இன்றைக்கி வந்து சாமை அரிசி வச்சு, அதாவது மில்லட்ஸை வச்சு ஒரு இலையடை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சாமை இலையடை பண்ணுறதுக்கு சாமை அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் சாமை அரிசிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு இதை போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா 5 மணி நேரம் ஊறிடுச்சு. அதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பலாச்சொலை, தேங்காய் துருவல், தேவையான அளவு வெல்லம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொரியலையே மாவு பண்ணி வச்சுருக்கேன். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு இந்த சாமை அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த சாமை அரிசியையும் பாசிப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த நான்ஸ்டிக்கில் ஊற்றி அதை அத்தை வச்சுக்கிறணும். இது அடுப்பில் வச்சு கட்டிப்படாமல் இந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் கிண்டி அதை பதம் கொண்டு வரணும். இலையடைக்கு ஃபஸ்ட்டு அந்த மேல் மாவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. இது கையெடுக்காமல் கிண்டுனோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிரும். இப்போ கெட்டியாகிற ஸ்டேஜில் ஒரு 2-3 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இன்னும் ஒரு நிமிஷத்தில் இறக்கிடுவோம். அப்படி நல்லா கெட்டியாயிருச்சு. இதை இறக்கி வச்சுக்கிடுவோம். அப்படியே மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு இந்த பலாப்பழத்தை நல்லா பொடிசாக, எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கடாயை வச்சுக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் இந்த பலாப்பழத்தை வதக்கிடுவோம். வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த அடுப்பில் வந்து சர்க்கரையை கரைச்சிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ மாவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு எடுத்துக்கிறணும். இதை கரைச்சிக்கிடுவோம். பலாப்பழம் வதங்கினோடனே அதிலே தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு சர்க்கரை பாகை ஊற்றணும். அதிலே இந்த சர்க்கரை பாகையும் ஊற்றி வடிகட்டி அதை கெட்டியாக்கிக்கிடுவோம். இது நல்லா கொஞ்சம் வெந்து கொஞ்சம் வத்தி வரும்போது இந்த பொரிகள் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பொரிகளையும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு, இந்த பலாப்பழம், தேங்காய் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்றா வரும்போது நம்ம இந்த பொரிகடல் நுணுக்கி வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூனு, அதையும் போட்டுக்கிடுவோம். அதோட இந்த ஏலக்காய் தூளும் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுக்கிடுவோம். இந்த இலையில எண்ணெய் தடவிட்டு இதில் தான் நம்ம அடை செய்ய போகிறோம். எல்லா இலையிலையும் எண்ணெய் தடவிக்க முதல்ல. இது நல்லா உருண்டையாக்கிட்டு மாவை இந்த இலையில வச்சு நல்லா தகடாக தட்டிக்கிடுவோம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த தகடாக தட்டியிருக்கோம்ல சாமை அரிசி, அதை வந்து இதில் வச்சு அப்படியே இதை மடக்கிறோம். அப்படியே மடக்கிட்டு இதை எப்படி மடக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் மடித்து இட்லி சட்டியில் வைக்கணும். இப்போ எல்லாமே இலையில மடித்து வச்சாச்சு. இனி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைப்போம். ஏற்கனவே பாதி நம்ம வேக வச்சுருக்கோம் மாவை, அதனால் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ 7 நிமிஷம் ஆயிருக்கு, வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இலையை விட்டு எடுக்கணும். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கிறோம். இப்போ சுவையான சாமை இலையடை ரெடி ஆயிடுச்சு. சாமை அரிசியில் இலையடை நல்லா பஞ்சு போல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது. மேல் மாவு நல்ல டேஸ்ட்டு. இந்த சாமை அரிசியோட நம்ம அந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறதுனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் இந்த பலாப்பழ மணத்தோட அருமையாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களே இலையாடை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.